நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய உளுந்த பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை தாராளமாக ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை குடிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி அந்த பதம் எல்லாம் போகிற வரை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம இந்த கழுவின உளுந்தை சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கோம். அதில் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இது நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி. இது இப்போது நல்லா அது அப்படியே மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஆற எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 விசில் விட்டப்போ எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப உடஞ்சி குழஞ்சி போயிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக கையை வச்சு தட்டி பார்த்தோன்னா அது நல்லா மசிஞ்சு வரணும், அவ்வளோதான். இப்போது இந்த தண்ணி தனியாக, இந்த உளுந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தண்ணியும் அதே மாதிரி நம்ம உளுந்தும் நல்லா ஆறி வந்துக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது நீங்கள் சூடு இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கர்லேருந்து எடுத்து உடனே அரைச்சிட வேண்டாம். ஆறினதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பேஸ்டாகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச உளுந்து எல்லாத்தையுமே நம்ம அதில் கல்சட்டிக்குள்ளே சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நான்ஸ்டிக் பேன் எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த வேக வச்ச நம்ம முன்னாடி செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, உளுந்து வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா கை வச்சு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இங்கே வீடியோ எடுக்கிறதுனால நான் கை வச்சு பிசைஞ்சு எடுக்கிறது காட்டல. நம்ம ஸ்பூன் வச்சு எவ்வளோ நம்ம நல்லா கலந்து விட்டாலுமே அது நல்லா ஈவனாக வராது. நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம உருக்கி வச்சுருந்த அந்த வெல்லத்தோட அதையும் மிக்ஸையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே நான் 1 கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துட்டேன். அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோ. இது கூட கொஞ்சமாக சுக்கையும் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காவையும் பொடிச்சதை அந்த தூளை சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட சுக்கு இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 4 ஏலக்காய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நெய்யோ இல்லாட்டி நம்மளோட நட்ஸோ எதுவும் வறுத்து சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சும்மா குடிக்கவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த உளுந்து பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கட் ஹெல்த்துக்கெலாம் அவ்வளோ நல்லது. முட்டு வலி, முதுகு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 2 தடவை குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நான் எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தெரிஞ்சதுனால நான் இன்னும் கொஞ்சமாக சர்க்கரை பானி சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவு உளுந்துக்கு நான் போட்ட அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நார்மல் இனிப்பு மட்டும்தான் இருந்துச்சு, ரொம்ப கூடலாம் இல்லை. இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டதுனால ரொம்ப நீங்கள் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா சிலப்போ அந்த பிரித்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாலே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் பாலையும் காய்ச்சி தான் ஊற்றிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரம் அதுக்கப்புறமேட்டு குக் பண்ணுறதுக்கு நேரம் தேவை கிடையாது. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிறு சூடோடு குடிக்க பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.